நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எனக்கு அன்பானவர்களே, உடைய நண்பர்கள் உங்களை மறந்துட்டாங்களா? உடைய குடும்பத்தார், உங்க உற்றார் உறவினர்கள், நீங்க நேசித்தவங்களை உங்களை மறந்து போயிட்டாங்களா? நீங்க செய்த நன்மையான காரியங்கள் மறந்து போயிருக்கிறதா? இன்றைக்கு உங்களை படைத்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை மறக்கலப்பா. நான் இத்தனை நாட்களும் உன்னை போஷித்திருக்கிறேன். இத்தனை நாட்களும் நான் உன்னை வழிநடத்தி, நீ திரும்பி பாரு. நான் இத்தனை நாட்களும் உன்னை போஷித்தேன் அல்லவா? இத்தனை நாட்களும் உன்னை பராமரித்தன தானே? இத்தனை நாட்களும் உன்னை நடத்தினன் தானே? நான் உன்னை மறப்பதில்லை. எனக்கு அன்பானவர்களே, ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க? ஏன் கவலைப்பட்டு இருக்கிறீங்க? சந்தோஷமா இருங்க. இந்த உலகம் உங்களை மறந்தாலும் ஆண்டவர் உங்களை மறக்கலங்க. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களை நினைவிலே வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை மறக்காமல் தம்முடைய உள்ளங்கையில வைத்திருக்கிறார். உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை படைத்தவர், உங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர் உங்களை மறந்து போகல. நிச்சயமாகவே நீங்க பெரிய நன்மையை நீங்க பார்க்க போறீங்க. அன்பான இயேசப்பா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு நீங்க சொன்னீங்க. உங்களுடைய பிள்ளைகள் வேதனையோடு கண்ணீரோடு, நான் தனிமையில இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி அவங்க நினைத்து கொள்ளும் போது, அப்பா நீ உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருங்க. அவங்களுக்கு ஆற்றுங்க, தேற்றுங்க, அரவணைங்க. அவங்க செய்த நன்மையான காரியங்கள் இந்த உலகம் மறந்து போயிருக்கலாம். அவங்க செய்த உதவிகள் இந்த உலகம் மறந்து போயிருக்கலாம். ஆனால் நீர் மறக்காத ஆண்டவர். நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை கொடுங்க. அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுங்க. சோர்ந்து போகாமல் திட மனதை நீ உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க முடியுது ஜெபிக்கிறோம். அப்படி நீர் செய்ய போறபடினாலும் நமக்கு நன்றி. உங்களுடைய கரம் உங்களுடைய பிள்ளைகள் மீது இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.